Shankara Devane, Sri Siva Shankara Devane. Shankaram Siva Shankaram. Question from Bhuvana Ram, USA. Dearest Baba, I am feeling stuck and life feels boring lately. Despite the recent Saturn and Guru transitions, things aren't unfolding as I had hoped. I am waiting for God's plan to manifest. Your words and thoughts are my solace, day and night. I have noticed many astrologers and spiritual influencers echoing your teachings in the social media, which resonates deeply with me. From childhood, I have had vivid dreams that mirror your descriptions, catching trains, flights, sea, mountain, and I am taking everyone who is with me to reach their destinations. Unfamiliar streets and houses, familiar temples, and encounters with known people. Intriguingly, you are often present in these dreams, and we share moments of laughter and conversation. These dreams recur after 3 a.m., bringing me joy and happiness. However, morning brings the harsh reality. I wonder, is this a unique experience for those with Makara Rasi, or do others have similar experiences? I am eager to understand the significance of these dreams and their connection to my life's journey. கனவும் நிஜ வாழ்க்கை என்பதுதான் ராமானுஜருடைய சித்தாந்தம். இப்போ இந்த கனவு, இந்த சப்கான்ஷியஸ் தாட்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நம்முடைய தேர்ட் லேயர் ஆஃப் தி பாடி, மனோமய கோஷம் பேர். மனதினாலான ஒரு உடம்பு நமக்கு இருக்குது. இந்த உடம்பு வெளி உடம்பு, அடுத்த உடம்பு சாப்பாடு சாப்பிட்றதுனால வர்றது, அதுக்கு அன்னமய கோஷம் பேர். மூணாவது மனதினால் இயங்குகிற உடம்பு, அதுக்கு மனோமய கோஷம் பேர். நாலாவது விஞ்ஞானமய கோஷம், அஞ்சாவது ஆனந்தமய கோஷம். ஸோ இதில் மூணாவது லேயரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும். ஆனால் அந்த கனவுகளில் வர்ற விஷயங்கள் எல்லாமே நிஜம்தான். சப்போஸ் இந்த ஜென்மத்துக்கு கனெக்டடாக இல்லைன்னா கூட இதுக்கு முற்பிறவிகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாசனை, ஒரு லெஃப்ட் ஓவர் தாட்டினுடைய வெளிப்பாடு தான் நமக்கு வரக்கூடிய அந்த மனோமய கோஷத்திலிருந்து வரக்கூடிய அந்த கற்பனா இல்லை கதைகள் எல்லாம். ஒரு நிஜ வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தில் நடக்கிற விஷயங்கள் நீங்கள் இந்த மனோமயம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10 நிமிஷம் நடந்து முடிஞ்சிடும். 10 நிமிஷத்துலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் இருக்கிற விஷயம் வெளிப்படுது. அதை பற்றி நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஆல்ரெடி தோஸ் தாட்ஸ் எப்படி ஒரு மெமரி சிப் இருக்குது, அதுக்குள்ளே எல்லா மெமரிஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மெமரி சிப் இருக்குது. அதில் நம்முடைய பல பிறவிகளுடைய வாசனைகள் பதிவாகிருக்கு. அதனால் இட்ஸ் நாட் அ வெரி சீரியஸ் திங். ஒன்று. ரெண்டாவது, நம்ம அனுபவிக்க வேண்டிய சுகம் சோகம் எல்லாத்தையும் ஒரு லைஃப் ஸ்பேனாக 70-80 வயசுக்குள்ளே அனுபவிக்க முடியாது. அதனால் எவ்வளோலாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கி இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி கனவுகள் இந்த விஷயங்களில் கூட நாம் அனுபவிச்சிடுவோம். அது மூலமாக நம்ம அனுபவிச்சிடுவோம். வாட் எவர் இஸ் பெண்டிங் தாட்ஸ், பெண்டிங் டிசையர் நம்ம கட்டாயம் அனுபவித்து முடிச்சிடுவோம். The best way is to accept what happens. இங்கிலீஷில் டியூஸ்டேஸ் வித் மோரிங்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஒரு ஆள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருப்பான், எனக்கு 85-86 வயசு ஆகுது, நான் சாகிறதுக்கு முன்னே என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எல்லாம் யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது, எனிஒன் இஸ் வெல்கம்னு. அப்போ ஒரு ஆள் போவோம், சார் நான் நீங்கள் ஹைஸ்கூலில் வாத்தியாராக இருந்தபோது உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் சார், ஐ ஆம் வில்லிங் டு ஷேர் யுவர். ஓகே யங் மேன், கம் டு மீ ஆன் டியூஸ்டே அப்படின்னு. ஸோ இவன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போவான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவருடைய லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட பகிர்ந்துக்குவார். முதல் செவ்வாய்க்கிழமை போவான். போன உடனே அவர் சொல்லுவார், அந்த ஜன்னல்கிட்ட போய் என்ன தெரியுது பார்த்துட்டு வா அப்படின்னு வரும். ஜன்னல் வெளியே பார்த்தா நீல நிற வானம், பசும் புல்வெளிகள், ஆறு, பறவைகள், விலங்குகள், இந்த மாதிரி எல்லா காட்சியும் பார்க்குறான். இதெல்லாம் பார்க்குறேன் சார் அப்படின்னா. இது நீ இதுக்கு முன்னே பார்த்துருக்கியா? உன் கண்ணெதிரிலே தான் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு முன்னே இதெல்லாம் நீ பார்த்துருக்கியா? இல்லை சார் அப்படின்னோம். அப்போ லெசன் நம்பர் 1, the best way to live is to understand that we will die.
The best way to live is to understand we will die. நம்ம சாவோங்கிறத நீ டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீ உண்மையாக வாழ ஆரம்பிப்ப. நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் பாரு ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தினுடைய அழகை நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பாவனையில் மாட்டின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி வரிசையாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். அதனால் வாழ்க்கை என்பது அற்புதமான விஷயம். நாம் நினைக்கிற டேர்ம்ஸில் வாழ்க்கை அமையாது. அதனுடைய டேர்ம்ஸில் வாழ்க்கை நமக்கு கொடுக்க நினைக்கிறத கொடுக்கும். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் லைஃப் அட் யுவர் டேர்ம்ஸ். யூ ஹவ் டு அக்செப்ட் இட் அட் த டேர்ம்ஸ் ஆஃப் தி லைஃப். அது உனக்கு என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோ அதனுடைய போக்கில்னு வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாமே நல்லது தான். எதையுமே நீ சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. அதனுடைய போக்கில் விட்டு வேடிக்கை பார்த்தா போகிறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நிலைகள் இருக்குது. அண்டு இந்த மனோமய கோஷம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. இவங்க இந்த கனவுகளை பார்த்து பயந்து போயிடுறாங்க. பயப்படாத, அந்த கனவு நல்லது தான். உனக்கு உன் கனவுல எதெல்லாம் வருதோ எல்லாமே உனக்கு நல்லது தான். ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை உள்ள எண்ணங்கள் அந்த கனவினால் வெளிப்படுகிறது. அதனால் பாரதி மாதிரி இருக்கிறவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, கனவு மெய்ப்பட வேண்டும் ஒன்றும். கனவுல வர விஷயம் நிஜமாக நடக்கணும். அப்போ அதில் புலி தோட்டத்தெல்லாம் வரணுன்னா அப்படி கிடையாது. அந்த கனவில் ஒரு ஆளுக்கு பாம்பு கட்சி சாகிற மாதிரி வருதுன்னு வை. இப்போ அந்த பாம்பு கடிக்கிறதுக்குள்ளே அத்தனை வேதனையையும் அந்த டென்ஷனையும் அந்த பதப்பதைப்பையும் அவன் கனவுலேயே முடிச்சிடறான். அப்போ நிஜ வாழ்க்கையில் அவனை பாம்பு கடிக்க வேண்டியிருக்காது. இதுதான் ஒரு காரணம் இருக்கும் ஏன் உனக்கு அந்த மாதிரி வருதுங்கிறதுக்காக. ஒருத்தன் தண்ணியில் முழுகிற மாதிரி வருதுன்னா இதுக்கு முன்பிறவியில் அவன் முழுகியிருப்பான் அந்த மாதிரி. அதனால் அதனுடைய பாதிப்புகள் அவங்ககிட்ட இருந்து வருது இல்லையா. அப்போ அவனுடைய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வெளியே வருது. அதனால் எல்லாமே கடவுளுடைய படைப்பில் கரெக்டாக தான் நடக்கும். நீங்கள் எதையுமே அவாய்ட் பண்ண தேவையில்லை. எவ்ரிதிங் இஸ் குட் இன் இஸ் ஓன் பிளேஸ். Question from Govindan sir. மனிதர்கள் தோல்வியில் துவண்டு போகாமல் அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவதற்கான உத்வேகத்தை அவர்கள் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எழுத்தாளர்களாலும் கவிஞர்களாலும் தங்களது படைப்புகளில் அடிக்கடி ஓமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு பறவை ஃபீனிக்ஸ் பறவை. இந்த பறவை பாரசீகம், எகிப்த், கிரேக்கம் மற்றும் சீன புராணங்களுடன் தொடர்புடையது என்றும் அது சூரிய கடவுளை வணங்கியதாகவும் அது நெருப்பில் தன்னை மாய்த்து கொண்டு அதிலிருந்து மீண்டு மறுபிறப்பு எடுக்கும் தன்மை கொண்டது என்றும் அது தொடர்பான சில புராண குறிப்புகள் தெரிவிக்கின்றன. சராசரியாக 500 முதல் 1000 ஆண்டுகள் வரை வாழ்வதாக சொல்லப்படும் இந்த ஃபீனிக்ஸ் பறவை உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருந்ததா அல்லது இருக்கிறதா? இதே மாதிரி சாகாவரம் பெற்று வேறு பறவைகள் எதுவும் நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றனவா? எவ்வளவோ விதமான பறவைகள் விலங்குகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து நாடளவில் அழிந்து போயிருக்கு. நீங்கள் இந்த பழைய காலத்து ஸ்டோரிஸ் எல்லாம் படிங்க. சிந்துபாத் த சேலர், அந்த மாதிரி எவ்வளோ விதமான இந்த ஃபோக் டேல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் அவங்க எத்தனை விதமான விலங்குகளை எத்தனை விதமான பறவைகளெல்லாம் மீட் பண்ணுறாங்க, அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி. இந்த ஃபீனிக்ஸ் பறவையை பொறுத்த மாத்திரம் என்னென்னா, அது மேலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்கும், ஆனால் கீழே விழாது. இந்த கேள்வியில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. மேலேருந்து கீழே விழப்போகுதுன்னு நினைக்கிற போது அப்படியே வயன் கீழே விழும், கப்புன்னு ரெக்கையை வச்சுட்டு மேலே போயிடும். அதனால் ஃபீனிக்ஸ் பறவை எதுக்கு உதாரணம் சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் நீ இன்னும் விழுந்துட்ட, இன்னும் நான் எழவே போகிறதில்ல, அவ்வளோதான் கோவிந்தா அப்படின்னு நினைக்கிற காலத்தில் ஃபீனிக்ஸ் பறவை ஞாபகத்துக்கு வந்தான்னா நான் கூட எழுவேன் அப்படிங்கிறது உனக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறது. சர்ச்சில் ஒரு அழகான பழமொழியை காயின் பண்ணார். இன் விக்ட்ரி மெக்னானிமிட்டி, இன் டிஃபீட் டிஃபைன்ஸ் சொன்னார். வெற்றி பெறுகிற போது அதில் பெருந்தன்மையும், தோல்வி பெறுகிற போது தோழாமல் இருப்பதும், அதனால் ஃபங்க் ஆகாமல் இருக்கிறது. இதுதான் அவருடைய வேர்ல்ட் ஃபேமஸ் கொட்டேஷன். நமக்கு ஏன் இந்த பதப்பதப்பு இந்த டென்ஷன் எல்லாம் வருதுன்னா, we always expect something to happen. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன்று நடக்காத போதோ, இல்லை நாம் எதிர்பார்க்காத ஒன்று திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற போதோ நாம் பாதிக்கப்படுகிறோம். அதனால் நீங்கள் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே உங்களை பாதிக்காது. லைஃப்பில் நீ இதுதான் நடக்கணும்னு ஒரு கணிப்போடு இருக்கிற போது வருத்தம் வருது உனக்கு.
எந்த கணிப்புமே இல்லை, நடக்கிறத நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு பாவனை உனக்கு இருந்துட்டாக்கா எதுவுமே உன்னை பாதிக்க போகிறது இல்லை இல்லையா? இந்த உலகத்தில் எதுவும் உன்னை பாதிக்காது. ஸோ தி நான் ஆன்டிசிபேட்டட் சுச்சுவேஷன் bugs people. So either you don't expect any situation or try to accept any situation. Don't expect and accept any situation that comes on your way. அப்போ உன்னை எதுவுமே பாதிக்காது. இந்த சீசனிங் வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் வரும். ஏன்னா நமக்கு உலகத்தில் எல்லாத்து மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி. அது நடந்துட்டால் சந்தோஷப்படுறோம், அது நடக்கலைன்னா நம்ம வருத்தத்தில் போயிடுறோம். அதனால் எதையும் எதிர்பார்க்கலன்னு என்ன பண்ண போகிற? அதனால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், எதிரதாக கொள்வார்க்கு இல்லை எதிர வருவதன் நோயினார். யார் வந்து எதையும் எதிர்பார்க்காம இருக்கானோ ஆனால் பயப்பட வைக்கிற விஷயம்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எதிரதாக ஆன்டிசிபேட்டட் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. அது நீ ஆன்டிசிபேட் கூட பண்ணலைன்னா உன்னை பாதிக்கிற விஷயம் உலகத்தில் எதுவுமே இருக்காது இல்லையா? அதனால் மகான்கள் அந்த நிலையில் இருக்காங்க. மகான்களை பொறுத்த மாத்திரம் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் டு ஹேப்பன். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். இப்போ வாலாஜாபாட்டில் தன்வந்தி ஆசிரமம்னு வச்சுருக்கிற ஒரு ஆள், அவர் கம்பவுண்டராக இருந்தார், மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் கம்பவுண்டராக இருந்தார். அவர் நான் உட்காந்துருந்த போது ராம்சரத்குமார் சாமிக்கு ஒரு பாட்டில் அமிர்தாஞ்சனெலாம் கொண்டாந்து கொடுத்தாரு, வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. ராம்சரத்குமார், திஸ் பெகர் டசன்ட் நீட் ஆல் தீஸ் திங், பெட்டர் யூ டேக் இட் அப்படின்னா. நம்ம ஏன் நினச்சிக்கணும் நமக்கு தலைவலி வரப்போகுது அப்படின்னு அமிர்தாஞ்சன் வாங்கி வச்சுன்னு உட்காந்து இருக்கணுமா? என்ன தலைவலி வராதுன்னு நினைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாவனை லைஃப்பில் வேண்டியிருக்கும். அதாவது இல்லைன்னா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்தையும் வாங்கி நம்ம என்ன மெடிக்கல் ஷாப் நேரத்தில் நம்ம வீட்டில் அடிக்க வச்சுன்னுட்டு எப்போ காஃப் வரப்போகுது, எப்போ இது வருது அது வருதுன்னு சொல்லி வராதுன்னு அந்த உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி வியாதிகள் அந்த ரெசிஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம உடம்புலேயும் இருக்கும். நீ நினச்சின்னு இருப்ப இந்த மருந்து சாப்பிட்டா இது நல்லா ஆகும்ன்ட்டு. நீ ஒரு 2 நாள் விட்டுட்டு அந்த டென்ஷன் அந்த சஃபரிங்கை நீ தாக்கு பிடிச்சி பாரு, 3ஆவது நாள் போயிடும் அது. இந்த உலகத்தில் வந்த முக்கால்வாசி வியாதிகளுக்கு காரணமே நம்ம கண்ட மருந்தெல்லாம் சாப்பிட்டுன்னு உட்காண்டே இருக்கிறது தான். ஒரு காலத்தில் பென்சிலின்ன்றது ஒரு சர்வலோக நிவாரணின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து பென்சிலின் யூஸே பண்ணக்கூடாதுன்றானுங்க டாக்டருங்கெல்லாம். அப்போ ஒரு 40 வருஷம் பென்சிலினை நம்பி உட்காந்துட்டு ஊசி போட்டு இருந்தவங்கலாம் வந்து 40 வருஷம் கழித்து என்ன பண்ணிட முடியும்? லாட் ஆஃப் பென்சிலின் அது ஆல்ரெடி கான்டி சிஸ்டம். அதனால் லங்கனம் பரம ஔஷதமும் அப்படின்வாங்க. உலகத்திலேயே பெரிய வைத்தியம் பட்னி கிடக்கிறது தான். அந்த காலத்தில் இங்கிலீஷில் பிளட் ஷெட்டிங்னு ஒன்று இருந்தது. உனக்கு எந்த வியாதி வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு பிளட்டை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறது, தட்ஸ் கால்ட் பிளட் ஷெட்டிங். அந்த காலத்தில் அதுலேயே நிறைய வியாதி க்யூர் ஆகிட்டு இருந்தது. தேவையில்லாத பல வியாதிகள். இப்போ ஒருத்தனுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, தேவையில்லாத பிளட் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக போயிடுதான். முகமது அலி ஜின்னான் பாகிஸ்தானை உண்டாக்கிய ஒரு தலைவர் இருந்தார். அவருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஃபுட்டும் ஒத்து வராது. தாய்ப்பால் ஒன்று தான் அவருக்கு சூட் ஆகும், மற்ற எல்லாமே அவருக்கு அலர்ஜி. அதனால் எங்கெங்கேயோ போய் இவங்க அந்த தாய்ப்பாலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துன்னு இருப்பாங்க, அதுதான் அவருடைய ஃபுட்டே. ஸோ அதுக்கு வெஞ்சன்ஸ் அவர் என்ன பண்ணார், உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி சூட்டு கோட் தைச்சி டை கட்டின்னு சுற்றின்னு இருந்தார் அவர். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அன் அலிபி. அதுக்கு பதில் உன்னை சந்தோஷப்படுத்துகிற இன்னொரு விஷயத்தில் நீ வந்து உன்னை சோக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதனால் உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் இல்லை. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வியாதி வந்தே தீரும். உலகத்தில் நான் சொல்லியிருக்கேன், 3 விதமான வியாதிகள் தான் இருக்குது. இங்கிலீஷ் மெடிசன் என்ன பண்ணோம், ஒரு ஐ இருக்குன்னு வை, அதில் ரெட்டினாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் வேறு, உன்னுடைய என்னது கண் புரை அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற டெக்னிக் வேறு, இதுக்குள்ளே இதெல்லாம் வேறு, அதுக்குள்ளே அது மாதிரி எத்தனை பாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க. அதனால் நம்ம பழைய காலத்தது வந்து வாதம் பித்தம் சிலத்துமம் அப்படின்னு 3ஆக பிரிச்சிச்சு. ஒரு 3 வியாதி தான் இந்த உடம்பு பொறுத்த மாத்திரம். வாதம்ன்றது காற்று சம்மந்தப்பட்ட அதனால் வர்றது, பித்தம்ன்றது ஹீட்டு சம்மந்தப்பட்டதுனால வர்றது, சிலத்துமங்கிறது கோல்டு சம்மந்தப்பட்டு அந்த மாதிரி வர்றது. இப்போ வாதம் வந்தால் என்ன இருக்கும், அந்த காலத்து நாட்டு வைத்தியர்லாம் இப்படி உன் கையை பிடிச்சி பார்ப்பார் இல்லையா, அதில் அந்த தவக்களை டக்கு டக்குன்னு குதிக்குது இல்லையா, அந்த சத்தம் வந்துச்சுன்னா உனக்கு காற்றினால் வந்த வியாதிகள் இருக்குது, வாதம்னு அர்த்தம்.
மயில் வேகமாக தோகை விரித்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அது வந்து ஹீட்டுனால் வர்ற வியாதின்னு அர்த்தம். மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரியான ஒரு வந்தாக்கா வாதம் பித்தம் சிலது இன்னொன்று சொன்ன பாம்பு. பாம்பு ஊந்து சொன்னால் அது வாட்டர் சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம். இப்படி ஊந்து போகிற மாதிரி இருந்தாக்கா அது வாட்டர் கனெக்டட்னு அர்த்தம். அந்த நாட்டிலே தெரியும் பாம்பு ஊந்து போகிற மாதிரி டப் டப் அடிச்சிச்சுன்னா. அதனால் அந்த 3க்குள்ளே அவங்க எல்லா வியாதியும் அடக்கிட்டாங்க. அதனால் அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. நீ பிபிக்கு மருந்து சாப்பிட்டாக்கா டயபெட்டிஸ் வந்துடுது, டயபெட்டிஸுக்கு மருந்து சாப்பிட்டா பிபி வந்துடுது. ஸோ கத்தி வேணால் வால் போச்சு, கத்தி வந்துச்சு, டும் டும் டூம்னு வாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதி க்யூர் ஆகிடுது கரெக்டாக, அதில் ஒன்றுக்கு டவுட் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், இங்கிலீஷ் வைத்தியத்தில் ஒரு பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 3 நாளைக்கு ஒன்று கொடுத்து விட்டுறான். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னால உனக்கு அல்சர் வந்துடுது இல்லையா, வெரி பவர்ஃபுல் தட் இஸ். அதனால் இன்றைக்கி கூட ஜனங்களுக்கு தைரியம் இருந்தால் தே கேன் அவாய்ட் மெடிசன் அண்ட் கோ ஃபார் நேச்சர் க்யூர் சிஸ்டம்ஸ். தானாக அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிற சிஸ்டத்துக்கு போனாங்கன்னா எவ்வளோ வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question from Kalyana Krishnan Ravishankar. யாவர்க்கும் ஆம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்கும் ஆம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. இதன் பொருளை விளக்கவும் பாபாஜி. உலகத்தில் எல்லாரும் பேசிக்காக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாரு, கடவுளுக்கு பத்திரம் சமர்ப்பையாமே அப்படின்வாங்க. ஏதாவது ஒரு இலையை எடுத்து போடுறாங்க இல்லையா சாமிக்கு, அதுதான் அது. இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுக்கறது. அடுத்தது என்ன, பசுவுக்கு வாயுரை. அந்த பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை இல்லையா, அதை கொடுக்கறது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த மாத்திரம் பசுமாடு என்பது மகாலட்சுமி சொரூபமாக இருக்கிறது, கடவுளுடைய வடிவமாக இருக்குது. இந்தியாவினுடைய அந்த மேப்பே வந்து பசுமாட்டு மடி தொங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்தியாவுக்கு பசுமாடு ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கேன், நம்ம கோவா இதெல்லாம் வந்து பசுக்கள் நிறைய இருந்த இடம். கோவாந்தகம் அப்படின்னு இருந்தது, அதுதான் கோவா. கோகர்ணம்னு இருந்தது. கோகர்ணம்னா பசுமாத்தினுடைய காது மாதிரி இருக்கிற இடம்னு அர்த்தம். அங்கே நிறைய பசு இருந்துச்சு. இந்த போர்ச்சுகீஸு ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் வந்து எல்லா மாட்டையும் அடிச்சு தின்னுட்டானுங்க. அண்ட் ஒரு காலத்தில் நமக்கு அதுதான் ஒரு பெரிய அசட்டாக இருந்தது. அதனால் பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை கொடுக்கறதுங்கிறது ஒரு ஒவ்வொரு நாளும் கொடுக்க முடிஞ்சால் நல்லது. இல்லை அம்பாள் வந்து மகாலட்சுமிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அந்த அம்மாவுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. 3வது, உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிட்ற போது நம்ம கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சிடணும். எதுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால் சோறு போட முடியாது. ஆனால் அந்த தாட் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் இலையை சுற்றி தண்ணி விட்டு அது உள்ளே வந்துடக்கூடாது. நாம் அந்த இலை ஓரத்தில் வச்சுட்டாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற இயல்பு முதலாகிய ஜீவராசிகளுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்குறோங்கிற ஒரு நொபிலிட்டி அதிலிருந்து வெளிப்படுது. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. எப்பயுமே இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. 4 பேருக்கு நல்ல விதமாக ஒரு இனிய வார்த்தைகளை சொல்கிறது. நமக்கு என்ன நஷ்டம் இல்லை அது இல்லையா, நமக்கு எந்த வகையிலையும் நஷ்டம் இல்லை. அதனால் இன்னாச்சொல் இழுக்காய் என்றது அறம். கெட்ட வார்த்தைகளை சொல்லாமல் இருந்தால் அதுவே தர்மம் தான் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால் அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்காய் என்றது அறம் என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லணும். கனி கொய்யும் காலத்து ஐயா காய் கொய்ய கருதலாமா அப்படின்னு கும்பகர்ணன் சொல்கிறானோ கம்பராமாயணத்தில் ராவணனை பார்த்து. வாணி மகா தபசி சாமவேதத்தை பாடி சிவனையே மயக்கினவன், நீ இவ்வளோ உயர்ந்த நிலையில் அடைஞ்சிருக்கியே, ஒருத்தன் வந்து பழம் சாப்பிட வேண்டிய நேரத்தில் போய் காய் சாப்பிடுவானா? கனி கொய்யும் காலத்து, பழம் சாப்பிட வேண்டிய நேரம் ராவணா நீ செய்த தவம் பலிக்க போகுது, காய் கொய்ய கருதலாமா, இந்த நேரத்தில் போய் காய் சாப்பிடணும்னு ஆசைப்படியா, அதனால் சிறிய விட்டுன்னு சொன்னானா. அதனால் இந்த உலகத்தில் நல்ல வார்த்தைகள் இருக்கிற போது அதை சொல்கிறது தான் நல்லது. அதை விட்டு ஏன் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லணும்? அதனால் இதெல்லாம் 4 பாயிண்ட்டு தான். நம்ம சாமானிய தர்மங்கள்ங்கிறாங்க. ஒரு வேர்ல்டில் நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். இடரினும் தளரினும் எனத் தொடங்கும் இப்பதிகம் நம் வாழ்வில் செல்வம் அருளிச் செழிப்பாக்கும், பொருள்வளம் அருளி புகழ் சேர்க்கும், நலங்கள் யாவும் நல்கிடும், ஓதுபவர்களுக்கு பேறுகள் பல்கிடும்.
இடர்களை களைந்து நலம் சேர்க்கும் இப்பதிகம் ஞான சம்பந்தரால் அருளப்பெற்று தேவாரத்தின் 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் பற்றி தயவு செய்து விளக்கவும். பொதுவாக அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கருவிலே திருவுடையார் அப்படின்வாங்க. அவங்க பிறக்கிற போதே இந்த மாதிரியான ஞானத்தோடு பிறந்தவங்க. பெரியப்பாடு திரு ஞான சம்பந்தர், அழகிய ஞானத்துக்கு சொந்தக்காரரான சம்பந்தம் உடையவர்னா தொடர்புடையவர்னு அர்த்தம். அதனால் அவங்க சொல்கிற வாசகங்கள் எல்லாம் நல்ல வாசகங்கள். இப்போ திருஞான சம்பந்தர் சமணர்களோடு வாதம் செய்வதற்காக போகிறாரு. தன் கருத்தை எழுதி நெருப்பில் போடுறாரு, அது நெருப்பில் எரியாமல் வருது. தண்ணியில் போடுறாரு, அது தண்ணியில் முழுகாமல் வருது. இதுக்கு அனல்வாதம் புனல்வாதம்னு பேர். அனல்னால் நெருப்பு, புனல்னால் தண்ணி. அப்பர் சுவாமி சொல்கிறாரு, அப்பா உன் கிரகங்கள் நல்லா இல்லை, ஜாதகம் மோசமாகுது, நீ ஏன் இப்போ போய் சமணர்கள்கிட்ட போகிற, அவங்க ஏதாவது சூதுவாது செஞ்சிருவாங்கன்னு. இவர் போய் கெலிச்சிட்டு வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, தாத்தா நீங்கன்னா எனக்கு பயம் காட்டினீங்க பாருங்கள், நான் கெலிச்சிட்டு வந்துட்டேன்றார். அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இப்போ சொல்ல போகிற கோளறு பதிகத்தை நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா போகிறோம், உங்கள் வாழ்க்கையில் எந்த கிரகமும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பும் இரண்டும் நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த எல்லா கிரகங்களும் அடியவர்களுக்கு நல்லதை தான் செய்யும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அரசாழ்வார் ஆணை நமதேங்கிறார். இந்த உலகத்தில் அவங்கெல்லாம் சௌக்கியமாக இருக்க போகிறாங்க, நான் சிவன் மேல் ஆணை வைத்து சொல்கிறேன் என்ற வாசகத்தை அவர் சொல்கிறார். அதனால் இதெல்லாம் நம்பிக்கையின் பார்ப்பட்டு வர்றது ஒன்று. ரெண்டாவது, ஒரு பெர்ஃபெக்டான நிலையை தவத்தில் அடைந்தவர்களுடைய வார்த்தை எல்லாம் ஒரு மந்திரம் மாதிரியாம். அதனால் பாரதி சொன்னால், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல்னா. ஒரு வார்த்தை சொன்னால் இட் ஷுட் சவுண்ட் லைக் மந்திரம், அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதனால் நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இது பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னாங்க. பாடல் பெற்ற ஸ்தலம் என்ன, நானும் நீயும் பாடுறதையா சொல்ல போகிறாங்க? அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் போன்ற மகான்கள் எல்லாம் போய் அங்கே இருக்கிற சிவனை கும்பிடுற போது அவங்களுடைய உள்ளத்தில் நிறைவு உண்டாயின் வாக்கினில் நிறைவு உண்டாகும். அவங்க உள்ளத்தில் அருள் இருக்குது. அதனால் அவங்க ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய் தேனி சிறந்து பாடுற போது அதுக்கு ஒரு பவர் கிடைக்குது, சத்தம், நாதம், பிரம்மம். அதனால இது பாடல் பெற்ற தலம் அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 12 ஆழ்வார்கள் எந்தெந்த கோயில்கள்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுன்னுவாங்க. ஆழ்வார்கள் அங்கே இருக்கிற பெருமாளை பற்றி ஏதாவது பாடினாங்கன்னா அதுக்கு மங்களாசாசனம்னு பேர். மங்களம்னா நல்லதை கொடுக்கக்கூடிய, சாசனம்னாக்கா ரைட்டிங்னு வச்சுக்கோ, என் அத்தாரிட்டேட்டிவ் ரைட்டிங். அதனால் நீ நானும் பாடுறதுக்கும் அவங்கெல்லாம் போய் பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். மந்திரம் என்பது நெறிமொழி மாந்தர் கிடைத்த பெருமை. நம்ம காதில் கேட்குற மாதிரி அவங்க எதை சொன்னாங்களோ அதெல்லாம் மந்திரம்தான். மந்திரம்னா மனதினுடைய பவர்னு அர்த்தம். அப்போ அவங்கெல்லாம் மனம்பது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும், மனம்பது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். அவங்க மைண்டு எப்பயுமே கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க மனசு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க சொல்லுகிற வாசிகள்லாம் ஒரு பவர் கிடைக்கிது இல்லையா? அதனால் அவங்க எழுதிய பாடல்கள்லாம் முக்கியம். அவங்க சொன்னதுனால அது நடக்க போதா, இல்லை அப்படி நடக்கணுங்கிறது கடவுளுடைய கருணை என்பதனால அவங்கள விட்டு சொல்ல வச்சாரான்றது பணம் விடுற போது காக்கா உட்காந்துக்கிறது தான். அதாவது இவங்க சொன்னால் நல்லது நடக்கும்னு கடவுள் இவங்களுக்கு அந்த பவரை கொடுத்துருக்காரா, நாவிர் சரஸ்வதி நற்றினையாகன்ற மாதிரி அது தெரியாது. பட் எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அரசாழ்வார் ஆணை நமதேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஆணைன்னா என்ன, நான் சிவபெருமான் மேலே சத்தியம் வைக்கிறேன்றாரு. சொல்கிறவர் யார்? முருகப்பெருமானுடைய அவதாரமாக இந்த உலகத்தில் வந்த ஒரே புகழியூரில் வருவனே என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த மூர்த்தி. அப்போ சிவன் மேலே ஆணை வச்சு முருகப்பெருமான் இந்த உலகத்தில் சொல்கிறேன்னா அது நல்லது தானே நடக்கும். அதனால் கோளறு பதிகம் சொன்னால் நல்லது தான். உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்தாங்க, எந்தரோ மகானுபாவரும் வந்தரைக்கும் நான் வந்தனம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்ற நிலையில் நம்ம பயன்படுத்தலாம், தப்பில்லை. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பன்றிக விட்டலனை கும்பிட்டு கொடுத்த வர்க்காரிகள், அவங்க எல்லாருமே கடவுளே ஃபுல்லாக அவங்க இதயத்தில் வச்சுருந்தவங்க தானே. அதனால் அவங்க இதயத்தில் கடவுள் இருக்கான். இல்லைன்னா வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன்கண்டாய் நினைஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்ட நினைஞ்சு, யார் அவங்க கடவுளை நினச்சிருக்காங்களோ அவங்க உள்ளத்துக்குள்ளே கடவுள் உட்காந்துருக்கான். அப்போ அவங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த வார்த்தைகளே சொன்னால் நல்லது தான். இதை விட்டுட்டு இப்போ நார்மலாக இன்றைக்கி இருக்கிற கவிஞர்கள்லாங்கிறாங்க இல்லையா, இவங்க சும்மா ஒரு
பேருக்கு புகழுக்கு இல்லை மற்றவங்க நம்மளை மதிக்கணுன்றதுக்காக சும்மா டப்ஸா விட்டு எழுதுறதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த உண்மை இருக்கணும். உள்ளத்தில் அந்த வாக்கியங்களில் உண்மை உண்டாகணும். சத்தியத்தோடு அவங்க நம்பி சொல்கிற போது மந்திரம் போல் அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் கிடைக்குது. பாபாஜி, ரக்ஷா பந்தன், ராக்கி என்ற பண்டிகை வட இந்தியாவில் மிகவும் முக்கிய பண்டிகையாக ஜாதி பேதமின்றி கொண்டாடுகிறார்கள். ரக்ஷா பந்தன் பற்றி கூறவும். ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம ஊரில் இந்த ஆவணி எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டைமில் வருது. அது வடநாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சகோதர பாவத்தில், அதாவது ஒரு பிரதர்லி கம்பேஷனில் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஆட்களை எல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க அந்த கயிறை கட்டுறாங்க. ரக்ஷா அப்படின்னா என்ன, உன்னை இது காப்பாற்றட்டும் அப்படின்னு அர்த்தம். பந்தன்னா உனக்கும் எனக்கும் உள்ள இந்த உறவு நீடிக்கட்டும்னு அர்த்தம். அதனால் வடநாட்டில் இது ஒரு பழக்கம் இருக்குது. இது நம்ம ஊர்லெலாம் தமாஷா ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் யாராவது ஒரு பையனை பிடிக்கலைன்னா அந்த பொண்ணு ஓடி வந்து இவன் கையில் கயிறு கட்டிடுவான். நீ என் பிரதர் ஆகிட்டேன். அப்போ இவனுக்கு ஹெசிடேஷன், நம்மளை பிரதர்ன்னு சொல்லிட்டான், இவன் நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் பெட்டர் நீங்களும் கையில் ஒரு ராக்கி வச்சுன்னு அறிங்க. இந்த கலிகாலத்தில் நிறைய பேர் ப்ரப்போஸ்னு வந்துடுறாருங்க. எல்லார் கையிலும் ஒன்று கட்டிடுங்க. Babaji, kindly explain the role of Vasu, Rudra, Aditya of Pitruloka. அஷ்டவசுக்கள்னு இருக்காங்க. 8 திக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 8 விதமான வசுக்கள் இருக்காங்க. அதில் வந்தவர் தான் பீஷ்மர்னு சொல்லக்கூடியவர். அஷ்டவசுக்களில் ஒருத்தர் தான் பீஷ்மர்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது யார்? ருத்ரன்ங்கிறது 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அந்த 11 ருத்ரர்களில் இப்போ சங்கரா அப்படின்றீங்களே, அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில்னு சொல்கிறாரு, ருத்ரானாம் சங்கர சாஸ்மி. 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன் அப்படின்றாரு. ஆதித்யானா 12 பேர் இருக்காங்க. அதான் நீங்கள் சொல்கிற கேசவாயனமா, கோவிந்தாயனமா, மசூத்தாயனம், திருவிக்கிரமாயனெலாம் சொல்கிறீங்களே, அது 12 பேர் இருக்கிறாங்க. அதனால் கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. ஆதித்யர்கள் 12 பேர், அதில் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுகிறேன்னு சொல்கிறாரு. அதனால் இதெல்லாம் தேவர்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க தான். அதில் யார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்களோ அவங்கள சொல்கிறது. மீதி 11 பேர் உருப்படலைன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ருத்ரர்களில் மீதி 10 பேர் உருப்படலைன்னு அர்த்தம் கிடையாது. யார் டாப்பில் இருக்காங்களோ, யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினா தானே உங்கள் ஃபோட்டோலாம் வருது பேப்பரில், அந்த மாதிரி அது. தே ஆர் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவுட் ஆஃப் திஸ் குரூப். மகரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி என்பவரை பிரம்ம ரிஷி என்பர். வேதங்களின்படி எவரொருவர் பிரம்மஞானம் பெற்றவராக கருதப்படுகிறாரோ அவரே பிரம்ம ரிஷி என்ற பட்டத்துடன் அழைக்கப்படுவார். இதுவரை பிருகு ரிஷி, அத்ரி மகரிஷி, அங்கரீஷர், காஷ்யபர், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், சாண்டில்யர் ஆகிய 7 ரிஷிகள் மட்டுமே பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றுள்ளனர். கலியுகத்தில் பிரம்ம ரிஷி என்று யாரையெல்லாம் அழைக்கலாம்? கலியுகத்தில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது. அப்போ சத்தியுகத்தில் எல்லாருமே கடவுளுங்க தான். அதனுடைய லைஃப் ஸ்பேன் 40,000 இயர்ஸ். அதுக்கடுத்து ராமருடைய திரேதாயுகம் வர்றபோது 75% நல்லவங்க இருப்பாங்க, 25% கெட்டவங்க இருப்பாங்க. அதனுடைய லைஃப் ஸ்பேன் 20 இயர்ஸ், 20,000 இயர்ஸ். கிருஷ்ணர் வாழ்கிற டைம் வரும்போது துவாபர யுகம், அது 50-50 கிராக் ஜாக் பிஸ்கட்டுன்னு சொல்லிட்டு அதனுடைய டைம் வந்து 10 இயர்ஸு, 10,000 இயர்ஸு. அதில் கௌரவர்கள் இருப்பாங்க, துரியோதனன் பாண்டவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. 50-50 நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. இது கலியுகம். இந்த கலியுகத்தை பொறுத்து பார்த்தோன்னா 75 பேர் கெட்டவங்க, 25 பேர் தான் நல்லவங்க. இதனுடைய லைஃப் ஸ்பேன் 5000 வருஷம்தான். அப்போ கலியுகம் இப்போ 5070 இன்னும் ஓடின்னு இருக்குது. உலகம் அழிய வேண்டிய நேரம் வந்துச்சு. இது அழிஞ்ச உடனே திருப்பியும் சத்தியுகம் வரும். அப்போ 40,000 வருஷம் எல்லாருமே தாடி வளர்த்துன்னு காட்டில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் உள்ள தர்மங்கள் வேறு. ஸோ அந்த காலத்தில் இருந்த, இப்போது மகாபாரத காலம், ராமாயண காலத்துலலாம் ஒரு தர்ப புல்லை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா அது இங்கேருந்து நேராக பாம்பு மாதிரி போகும். எதிரில் இன்னொருத்தன் தர்பு விடுவான், அது கருடம் மாதிரி வரும், ரெண்டும் துப்புக்குன்னு கீழே விழுந்துடும். இங்கேருந்து இவன் அம்பு விடுவான், அதுலேருந்து நெருப்பு போகும், அவன் ஒன்று விடுவான், தண்ணி வரும், ரெண்டும் முட்டிக்கின்னு கீழே விழுந்துடும். ஸோ வெறும் மந்திரங்களாலேயும் தர்ப புல்லை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
இன்றைக்கி முடியுதா? நீங்கள் மல்டி பில்லியன் ரெடி பண்ணி அதில் ஆட்டம் பாம்ஸு, ஹைட்ரஜன் பாம்பு, ஹீலியம் பாம்ஸு, அது இது எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த காலத்தில் வெறும் மந்திரங்களால் சாதித்த விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் மல்டி பில்லியன் டாலரில் செலவு பண்ணிட்டு உக்காந்துருக்குறீங்க இல்லையா? அதனால் அந்த காலம் வேறு, இந்த காலத்து வேறு. அது அந்த காலத்தில் இருந்தால் மனிதர்களுடைய தவத்தை பொறுத்து அவங்களுடைய அந்த பவர் கேம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி கலியுகத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப சோம்பேறிங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு மனசை ஒடுக்கக்கூடிய அளவுக்கோ கடவுளிடத்தில் ஒரு குறைவில்லாத பக்தியெல்லாம் வர்றதே கிடையாது. இன்றைக்கெல்லாம் இவங்க மந்திரவாதிகளையும் தந்திரவாதிகளையும் நம்புகிற அளவுக்கு பக்தியாக கடவுளெல்லாம் நம்புறதில்லை. they want always ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஃபார் அச்சீவிங் தேர் கோல்ஸ். அதனால் இவங்களுக்கு மந்திரவாதி பெரிய ஆள், தந்திரவாதி பெரிய ஆள், மகான்கள் கடவுளெல்லாம் இவங்க எங்கே நம்புகிறாங்க? காஞ்சியில் பரமாச்சாரியர் இருந்தார். அவர் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு என்ன சத்தியுகத்து சாமியார். அவர் கலியுகத்தில் அவர் மிஸ்ஃபிட்டு தானே. அவரே சொல்லிட்டார் மாதிரி, நான் முத்ராதிகாரி திட்டம் கொண்டு வந்தேன், பிடியரிசி திட்டம் கொண்டு வந்தேன், தேவாரம் திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடுறவங்களுக்கு கோல்டு காயின்லாம் கொடுத்தேன், எல்லா ஸ்கீமும் முத்ராதிகாரி திட்டம் கொண்டு வந்தேன், பிடியரிசி எல்லாம் என் கண்ணெதிரில் அழிஞ்சு போச்சு. ஆனால் என் கண்ணெதிரில் சமகாலத்தில் வந்த குதிரை ரேஸு, சீட்டாட்டம் ரேஸு இதெல்லாம் ஒவ்வொன்று ஓடின்னு இருக்கு, லாட்ரி சீட்லாம், சாராய கடலாம். இப்போ நான் என்னத்தை சாதித்தேன் அப்படின்னு தான் சொன்னார். அதனால் ஒவ்வொரு யுகத்துக்கும் உள்ள தர்மங்கள் வேறு. இந்த கலியுகத்தை பொறுத்த மாத்திரம் இப்போ இருக்கிறதுக்கு என்ன டெஃபனிஷன்? தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும். தர்மம் அழிஞ்சு போகிற அளவுக்கு தான் இருக்கும். சூது கவ்வும்னாக்கா நெகட்டிவ் எனர்ஜிஸ் வில் பி சப்ரஸிங் தர்மம்ன்ற மாதிரி. பலிபீடம் என்றதும் பலரும் தங்கள் மனதில் இது ஏதோ உயிர் பலியிடும் இடம் போல என்றுதான் நினைப்பார்கள். அது நமது மனதில் உள்ள தீய எண்ணங்களை, குணங்களை பலியிடும் இடம் என்பதே சரியானது. அனைத்து ஆலயங்களிலும் கொடிமரத்துக்கு அடுத்தபடியாக பலிபீடம் அமைத்திருப்பார்கள். கொடிமரத்தை வழிபட்டு முடித்ததும் நாம் பலிபீடத்தை மனதார வழிபட வேண்டும். பொதுவாக பலிபீடங்கள் 3 அடுக்கு பீடம் மீது தாமரை மலர் வடிவம் போன்று அமைக்கப்பட்டிருக்கும். பலிபீட தத்துவம் பற்றி விளக்கவும். லோகோ பென்னருசி. ஸோ இன்றைக்கும் 170 ஊருங்களில், சிட்டியில் ஒரு வேளை கம்மியாக இருக்கலாம், 170 ஊருங்களில் இந்த பலி கொடுக்குற பழக்கம் இருக்குது. கோழி, ஆடு இதெல்லாம் பலி கொடுத்துனே தான் இருக்கிறாங்க. இதுக்கு 2 காரணம். ஒன்று பாரம்பரியமாக வந்து போனது, 2வது இவங்க அதை சாப்பிட்றதுல இவங்களுக்கு இருக்கிற கிக்கு. இந்த பலி கொடுத்ததை வச்சு அங்கேயே பெரிய அளவுக்கு பிரியாணி பண்ணி எல்லாரும் அதே கோயிலில் உட்காந்து பிரசாதமாக அதை சாப்பிட்றானுங்க. இதுதான் அதனுடைய இது. அதனால் நீ பலிப்பீடம் வச்சா என்ன வைக்க கட்டினா அவன் வெட்டுறது வெட்டின்னு தான் இருப்பான், தின்றவன் தின்னுன்னு தான் இருப்பான். இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஜனங்களுக்கு இதிலெல்லாம் ஒரு கிக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இவனுக்கு கடவுள் சாப்பிட்றாரா இல்லைன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, இவனுக்கு கிடைக்கணும், கரிசோறு கிடைக்கணும், அதுக்காக இவன் அதெல்லாம் வச்சுன்னு இருக்கான். அந்த பழக்கத்தெல்லாம் விட்டான். இல்லைன்னா திருவள்ளுவர் ஐயர் கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, அவிசொரிந்து 1000 வேற்றல் இன்னும் ஆங்கு ஒரு உயிர் கொல்லாமை நன்றுனார். நெய்யை விட்டு 1000 யாகம் பண்ணுறதை விட ஒரு உயிரை கொல்லாமைடா பாவினார். கொல்லான் புலானை மறுத்தானே உலகு எல்லாம் கைகோப்பி தொழும்னார். யார் புலால் மறுத்தல் செஞ்சானோ அவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கைகூப்பி தொழுவாங்கலாம் சொன்னார். இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு இந்த டேஸ்ட் பட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். அதுலேருந்து இவங்களை அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு மகான் இருந்தார், திருவலம் சிவானந்த மானுகுரு சாமிகள். அவர் ஒரு விபூதி வில்வம் கொடுத்தா எல்லா வேதியும் சுமார் ஆயிடுச்சு. ஜனங்கள்லாம் க்யூவில் நின்று அவங்கெல்லாம் சுமார் பண்ணின்னு போனாங்க. அவர் சொன்னார், உன் கர்மாவை நீ அனுபவிக்கிற போது நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? அதனால் இனிமேல் நான் ஒரு சடாட்சார சக்கரம் அறிவேன், அது மேலே ஒரு மனப்பலகையில் நீ உட்காந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் இனிமேல் கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு, அப்போது உன் கையில் நான் ஒரு கயிறு கட்டுவேன், நீ என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அடையாளமானார். அவர்கிட்ட போகிறவங்கலாம் விட்டான். வியாதி டாக்டர்கிட்ட போவானே தவிர சாமியார்கிட்ட அவர் சொல்கிற ஒரே விஷயம் நான் வெஜிடேரியனை விட்டு வெஜிடேரியன் ஆகணுன்றது தான். என்ன அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஓசியில் சாமியார் கொடுத்துன்னு வந்ததையும் ஓடி ஓடி போயிருந்தான். அவர் கண்டிஷன் சப்ளை சொன்னோன்னே அவர்கிட்ட யாருமே போகல. லாஸ்ட் டேஸில் ஈஓட்டின்னு உட்காந்துருந்தார். அதனால் ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாற்றவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச். லாஸ்ட் கொஸ்டின். மியூசிக் தெரப்பி என்பது முத்துசுவாமி தீட்சிதர் ஒருவரின் ஜாதகத்தின் கிரகநிலை பார்த்து பரிகார கீர்த்தனைகள் பல பாடியுள்ளார் என்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன.
சம்ரக்ஷணா சத்சங்க அருளுரை முடிவில் தினமும் குறையொன்றுமில்லை கோவிந்தா பாடுகிறார்கள். மியூசிக் தெரப்பி பற்றி தயவு செய்து விளக்கவும். மியூசிக் தெரப்பின்றது குறையொன்றும் இல்லை கோவிந்தா பாடுறதில்லை. ஜெகதீஷ் சந்திர போஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த இது இருக்கு இல்லையா, தாவரங்கள், அதுக்கெல்லாம் கூட நல்ல சென்சிட்டிவிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். ஸோ ஒரு கிரையாஃபோனிக் கேமரா வச்சு ஒரு செடியை கிள்ற போது அதுக்கு வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சார். அவர் தான் என்ன பண்ணார், இந்த மியூசிக் எல்லாம் போடுற போது பயிர்கள் எல்லாம் நல்லா வருது அப்படின்னு ஒரு ரிசர்ச் சர் சி வி ராமன் அதை திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நமக்கு எப்படி இந்த நுண்ணுணர்வுகள் இருக்கின்றனவோ அந்த மாதிரி பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு நுண்ணுணர்வுகள் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பர்செப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு பறவைகளும் நம்ம நினச்சின்னு இருக்கோம் நம்ம பெரிய அறிவாளிங்கன்னு. நம்மலாம் அறிவாளிங்களே இல்லை. அப்புறம் கண்டுபிடிச்சாங்க நம்மளை விட அறிவாளியான விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டால்ஃபின் நம்மளை விட அறிவாளின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ புதுசாக வந்த எத்தனையோ ஜீவராசிகள் நம்மளை விட அறிவாளிங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு ஒரு பூகம்பம் வருதுன்னு சொன்னால் அந்த பொந்துக்குள்ளே இருக்கிற ஒரு நண்டு, அது ராணி நண்டுன்னுவாங்க, அந்த நண்டு வெளியே ஒரு சத்தத்தை கொடுக்குமா. உள்ளகிற நண்டுங்கள்லாம் பூகம்பம் வருதுன்னு தெரிஞ்சுக்குமா. இந்த நண்டு ஒரு தெய்வ ரகசியத்தை வெளிப்படுத்தினதுனால பூமியில் தன்னை அடிச்சுன்னு செத்து போகுமா. இப்படிலாம் இயற்கையில் இருக்குன்னா யாருக்காவது புரியுதா? எல்லாமே இருக்குது. அதனால் நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாத விஷயங்கள் தான் உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ லெட் அஸ் அக்செப்ட் தெர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் தென் வாட் யூ கேன் சி ஆன் த எர்த். ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய, நமக்கு தெரியாதது தான் நிறைய இருக்குது. விஞ்ஞானத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ இந்தியாவில் இவங்க 84 லட்சம் ஜீவராசிகள், 84 லட்சம் யோனிகள்னு கண்டுபிடிச்சாங்க. ஜெனிஷியல் ஆர்கன்ஸ், பறவை, விலங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அவங்க வெள்ளைக்காரங்க சிரித்தாங்க, இது மாதிரி கிடையவே கிடையாதுன்ட்டு. அக்கார்டிங் டு டார்வின் தியரி கிடையாதுன்னு என்ன சொன்னாங்க. விஞ்ஞானம் வளர வளர இவங்க ஆப்பிரிக்கா காடு, அந்த காடு, இந்த காடுக்கெல்லாம் போய் எல்லா ரிசர்ச்சும் பண்ண உடனே வெள்ளைக்காரன் ஒத்துக்கினான். த நம்பர் சீம்ஸ் டு பி ஆல்மோஸ்ட் நியர், 84 லட்சம் பிறவி விதமான ஸ்பீசிஸ் இருக்குது உலகத்தில் ஒத்துக்கினானுங்க. அப்போ நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம பெரியவங்களுக்கு அந்த காலத்தில் ஞானத்தினால தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் மைக்ரோஸ்கோப்பை தேடின்னு உட்காந்து இருக்கோம். இப்போது வானமும் கடலும் நீளமாய் இருப்பதேன், இதுதான் சர் சி வி ராமனுடைய ஆராய்ச்சி. ஆகாசம் நீளமாக இருக்குது, கடல் நீளமாக இருக்குது, ஏன் அப்படின்ட்டு அவர் ரிசர்ச் பண்ணார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. சிக்காகோவில் ஒரு சயின்ஸ் மியூசியம் இருக்குது. அங்கே ஒரு மெட்ராசி ஐரு சயின்டிஸ்ட் போட்டு அவன் கீழே போட்டுக்கிறான். டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே வானத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த நட்சத்திரம், எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக சொன்னாலே வருதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆள் எப்படி பண்ண முடியுது? அந்த ஆள் இப்போ தானே சயின்ஸ் மியூசியமெல்லாம் அமெரிக்காவில் இப்போ தானே 200 வருஷத்துக்குள்ளே 150 வருஷத்துக்குள்ளே தானே வந்திருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது. ஒரு ஆற்காடு பஞ்சாங்கம் பார்க்குற, பாம்பு பஞ்சாங்கம் பார்க்குற, அதில் 6:31 சந்திரகிரகணம் இந்த ஊரில் தெரியும், இந்த ஊரில் தெரியாதுன்றான். கரெக்டாக தானே இருக்குது இல்லையா? டிவியில் அவன் காட்டுறான்ல, கடிகாரத்தை காட்டி 6:31 கிரகணம் தெரியுறது காட்டுறான். உங்கள் ஊரில் தெரியாதுன்னா தெரியுது இல்லை, ஆஸ்திரேலியா தெரியுதுன்னா தெரியுற மாதிரி காட்டியிருக்கான். அதனால் விஞ்ஞானம் இன்றைக்கி நாம் நினச்சிருக்கிறத விட ரொம்ப ஹைடெக்காக அட்வான்ஸாக இருந்த ஒரு காலகட்டம் பூமியில் இருந்தது. நாளடைவில் நாம் வீக் ஆகிட்டோம். விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, நாம் வீக் ஆகிட்டோம். இல்லாதது எதுவும் இல்லை, எல்லாம் இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், ராமாயண காலத்திலேயே ஏரோப்ளைன் இருந்துச்சுன்ற. நான் குபேரங்கிட்ட ஒரு புஷ்பக விமானம் இருந்துச்சு. அதை ராவணன் வாங்கின்னு வந்தான். ஏன்னா ராவணன் குபேரன்லாம் பிரதர்ஸு. இந்திரங்கிட்ட ஒன்று இருந்தது, அதை வாங்கின்னு ராமர் நந்தி கிராமத்துக்கு போய் யாகத்தில் டக்குன்னு சேர்ந்தார். அப்போ 2 புஷ்பக விமானம் இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கி நீ புதுசாக விமானம் கண்டுபிடிச்சா கூட அதுக்கு புஷ்பக்குன்னு பேர் வைக்கிறியா இல்லையா? அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விக்ரமாதித்ய ராஜா, அவன் 700-800 வருஷத்துக்கு முன்னால் விக்ரமோர்வசியம்னு எழுதியிருக்கான். அதில் நான் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சிட்டேன், இதனால் உலகத்துக்கு அனர்த்தம் கெட்டது நடக்கும்ன்றதுனால இந்த டெக்னாலஜியை நான் வெளிப்படுத்தலை, என்னோட அழிஞ்சு போகட்டும் அப்படின்ட்டான். அப்போ நீ என்ன நினச்சிருக்கிற? 170 வருஷத்துக்குள்ளே ஆர்வில் ரைட்டு, ஓர்வில் ரைட்டு கண்டுபிடிச்சி தான் ஏரோப்ளைன் நினச்சின்னு உட்காந்து இருக்க இல்லையா? அப்போ எந்தெந்த காலத்துலேயும் இருந்துருக்குதா இல்லையா? கிருஷ்ணரும் அர்ஜுனும் இங்கேருந்து டைப் ஆஃப் செம்பிளன்ஸ் ஆஃப் ஏ நீராவி படகார், நீராவி கப்பலில் அமெரிக்கா போயிருக்காங்க. அப்போ இந்தியா எங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குது? இவங்க எப்படி நீராவி கப்பலில் அமெரிக்கா வரைக்கும் போகிறாங்க? போகிற வழியில் யூரோப் வழியாக போகிறாங்க.
அங்கே இருந்தவங்கெல்லாம் அந்த காலத்தில் ப்ளூ கண்ணு வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி இருப்பானுங்களாம். அதனால் ப்ளூ கலர்டு மங்கீஸ்னுவாங்க அவங்கள, ப்ளூ ஐடு மங்கீஸ். அப்படி அந்த யூரோப்பியன்ஸ் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிறாங்க. அங்கே உலுப்பின்னு சொல்லி ஒரு நாகலோக தேவதை, பாதாள லோக தேவதை, அவளை இவன் கட்டிக்கிறான் அர்ஜுனை. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதான், அவன் பேர் பப்ரு ஆகனன்னு சொல்லிட்டு. அப்போ அமெரிக்கா வரைக்கும் கிருஷ்ணர் காலத்தில் இவங்க 2 பேராவது போயிட்டு வந்தாங்கன்றது உங்கள்கிட்ட பதிவு இருக்கா இல்லையா? அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி வெறும் தர்பை கிள்ளி போட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய யுத்தங்கள் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆயுதமெல்லாம் தேவைப்படுதா இல்லையா? அதனால் வாட் வி திங்க் ஆஸ் ஏ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் டிட்டீரியரேஷன் ஆஃப் அவர் ஓன் கெப்பாசிட்டி டு இன்வென்ட். இதுக்கு முன்னாலே இருந்தது தான் ஏதோ ஒரு மெமரி சிப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஆள் அந்த 6 வீல் ரைட்டு 1 வீல் ரைட் மாதிரி விக்ரமாதித்த மாதிரி எவனும் ஒருத்தன் இன்றைக்கி இருப்பான். அவனுக்கு அந்த தாட் வருது, அதனால் அவன் கண்டுபிடிக்கிறான். இல்லாத எதுவும் புதுசாக வர்றதில்லை. கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு தான். ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான் புது புதுசாக திருப்பியும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் ஜனங்கள்லாம் இந்த குடுமி வச்சுக்குவாங்க. அதுக்கு பாட்டெல்லாம் இருக்குது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமை அழகே அழகு. அதாவது குடுமி வச்சுக்கிறது, அதில் பூ வச்சுக்கிறது. இந்த சேர சோழ பாண்டியர்கள் இவன் ஒரு பூ வைப்பான், அவன் ஒரு பூ வைப்பான். அதை வச்சு இவன் சேர அவன் சோழெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் போட்டுன்னு இருந்தானுங்க. இதை நாம் ரொம்ப தமாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குடுமி வச்சுன்னுக்கிறான்னு சொன்னோம். அந்த காலத்து ஐருங்கெல்லாம் கூட குடுமி வச்சுக்கிட்டு அதில் இங்கே ஒரு பூ வச்சுக்குவாங்க. இந்த இடத்துல, இந்த சாஸ்திராருன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நக்கல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 170 பேர் எல்லாம் குடுமி வச்சுன்னு சுற்றின்னுக்கிறான். இது வரைக்கும் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கான். நீ வேணா டிவியில் பாரு, அதில் பாரு, இதில் பாரு. அப்போ நீ நக்கல் அடித்தா நான் ஒத்துக்கணும், நீ வச்சிங்கன்னா அது மாடர்ன் கல்ச்சர்ன்னு நான் சொல்லுமா? இல்லை, ஸோ எல்லாமே ஏமாத்துறாங்க. எல்லாம் இப்படி தான். டைம்ன்றது ஒரு வீல். மேலே இருக்கிறது கீழே போகுது, கீழே இருக்கிறது மேலே வருது. நாதவிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி நமோ நம, அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசார நீதியும் வீரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயதூரா, ஆதியந்த புலாவாசு பாடிய சேர கொங்குவை காவுன நாடதே, ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளி பெருமாளி. फालनेत्रानल प्रबल विद्युल्लता केळी विहारा लक्ष्मी नारसिंहा लक्ष्मी नारसिंहा, प्रलय मारुत घोर भस्त्रिका पुत्कार ललित विश्वास डोला रचनया, कुलशैल कुम्भिनी कुमुद हित रवि गगन चलन विधि निपुण निश्चल नारसिंहा, फालनेत्रानल प्रबल विद्युल्लता केळी विहारा लक्ष्मी नारसिंहा लक्ष्मी नारसिंहा, विवर घनवदन दुर्विध हसन निश्चुंत लवदिव्य परुष लालाघतनया, विविध जंतु व्रात भुवन मग्नौ करण नव नव प्रिय गुणार्णव नारसिंहा, विवर घनवदन दुर्विध हसन निश्चुंत्य नवदिव्य परुष लालाघतनया, विविध जंतु व्रात भुवन मग्नौ करण लव नव प्रिय गुणार्णव नारसिंहा,
फालनेत्रानलप्रबलविद्युल्लता केळिविहारा लक्ष्मीनारसिंहा लक्ष्मीनारसिंहा दारुणोज्ज्वलधगद्धगित दंश्रानलविकारस्फुल्लिङ्गसङ्गक्रीडया वैरिदानवघोरवंशभस्मीकरणकारणप्रकट वेङ्कटनारसिंहा लक्ष्मीनारसिंहा दारुणोज्ज्वलधगद्धगित दंश्रानलविकारस्फुल्लिङ्गसङ्गक्रीडया वैरिदानवघोरवंशभस्मीकरणकारणप्रकट वेङ्कटनारसिंहा लक्ष्मीनारसिंहा फालनेत्रानलप्रबलविद्युल्लता केळिविहारा लक्ष्मीनारसिंहा 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 ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா